பிரைஸ் தி சோசன் ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில எனக்கு சமாதானமே இல்லை, எந்த காரியத்தை எடுத்தாலும் எனக்கு ஒரு விதமான பயம் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இந்த சமாதானமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கான வசனம் தாங்க இது. கொலோசியர் 3:15 சொல்லப்பட்டிருக்குது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமா இருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விளக்கம் காத்திருக்குதுங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. கர்த்தர் பரத்துக்கு ஏறி போகும்போது சொல்ற ஒரே வார்த்தை தெரியுமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அந்த சமாதானத்திற்காகத்தான் ஒரே சரீரமா நம்ம எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள அழைச்சிருக்கிறாரு. நம்மளுடைய சரீரத்தின் தலையானவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாருங்க. நம்ம அவருடைய அவயங்களா இருக்கிறோம். அவருடைய அவயங்களா நம்ம இருப்போம் ஆகில் இயேசு நமக்கு தலையா இருந்தார்னா இந்த சமாதானம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஏன்னா தேவன் எல்லாரும் சமாதானம் அடையணும்ன்றதுதான் அவருடைய விருப்பமா இருக்குது. சமாதான வாழ்க்கை எல்லாரும் வாழணும்ன்றதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியதுதான் நன்றி உள்ளவர்களா இருக்கணுங்க. நீங்க இப்பத்தி காரியத்துக்கு யோசிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை எப்படிலாம் ஒரு தப்பு வச்சார் அப்படின்றத நீங்க யோசிச்சாலே தேவ சமாதானம் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கடந்து வந்துருங்க. ஏன்னா நீங்க யோசிக்கும் போதே தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்க. நன்றி செலுத்தும் போதே தேவ சமாதானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருங்க. நீங்க ஆமோஸ் 3:12 எடுத்து வாசிச்சு பாருங்க. மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயில் இருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. ஒரு மேய்ப்பன் அவனுடைய ஆடை சிங்கம் மிழுங்கும் போது அட்லீஸ்ட் அதோடைய காலாவது எனக்கு கிடைச்சிடாதா, ஒரு காது துண்டாவது கிடைச்சிடாதா, அந்த சிங்கத்தின் வாயில நான் பிடுங்கிருவேனே, அது விழுங்காதபடி அது ஏமாத்தபடி நான் பிடுங்கிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிக்கிறது போல இயேசு கிறிஸ்து பரிதவிக்கிறவரா இருக்கிறாருங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நீங்க அவரை நோக்கி பார்த்து தேவனே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க இருந்த மரண சூழ்நிலையில உங்களை ஆட்களை கொண்டு அவர் தப்பு வச்சு இருக்கிறாரு. நீங்க இருந்த கடன் பிரச்சனையில தேவைகளை சந்திச்சு அவர் தப்பு வச்சு இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நன்றி செலுத்துங்க. எத்தனையோ மரணத்துல இருந்து உங்களை விடுவித்த தேவனுங்க, கஷ்டத்துல இருந்து உங்களை விடுவித்த தேவனுங்க. அவர் கைவிடாத தேவன். அவர் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். நீங்க அவரை நினைத்து செய்த நன்மைகளை நினைத்து நீங்க நன்றி சொல்லும் போது உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் இதே போல வார்த்தைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. எங்களுடைய சேனல் நேம் We Are Chosen தமிழ். தேங்க்யூ.